சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். முத்து அண்ணாமலை கிட்ட பேசும்போது பாத்தீங்களாப்பா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் சிந்தாமணி தான் அப்படின்ற உண்மையை நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அம்மா இப்ப ரொம்ப பொறுமையா இருப்பாங்க. மீனாவை தேவையில்லாம திட்ட மாட்டாங்க, பேச மாட்டாங்க. மீனா இந்த வீட்ல இருக்கட்டும்னு அவங்க வேலையை பார்ப்பாங்கன்னு நினைச்சா மறுபடியும் அம்மா மீனாவை ஏதாவது சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க. வீட்ல நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அம்மா மட்டும்தான்ப்பா. அம்மா ஏன் தான் இப்படி செய்றாங்கன்னு தெரியல. சிந்தாமணி பேச்ச கேட்டு இத்தன நாள் சிந்தாமணி சொல்றது எல்லாமே உண்மைன்னு நம்பி ஏமாந்து போய் இருந்தாங்க. இப்ப மறுபடியும் மீனாவ கேள்வி கேட்குறாங்க. "மீனா, பூக்கடையில வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர நேரமாச்சுன்னா, உனக்கு உன்னுடைய பிசினஸ் தான் முக்கியமா? உன்னுடைய வேலை தான் முக்கியமா? வீட்டு வேலையெல்லாம் யார் பார்க்குறதுன்னு?" கேள்வி கேட்குறாங்க. அம்மா மனோஜுக்கு சப்போர்ட் பண்றேன்னு என்னையும், மீனாவையும் இப்படி பேசுறதெல்லாம் எவ்வளோ நாள்ப்பா பொறுமையா பார்த்துட்டு இருக்க முடியும்? அப்படின்னு கேட்குறாரு முத்து. உடனே அண்ணாமலை முத்துக்கிட்ட சொல்றாரு. "என்ன செய்ய சொல்ற? எவ்வளவோ விஜயா கிட்ட பேசிட்டேன். புரிய வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா விஜயா என் பேச்ச கேட்கவே மாட்டிக்கிறாளே. அது மட்டும் இல்லாம விஜயா இங்க பார்வதி வீட்டுக்கு போனா பார்வதி கிட்ட பேசிட்டு வரணும். ஆனா சிந்தாமணி என்னுடைய ஃப்ரெண்டுன்னு விட்டு கொடுக்காம பேசினா பாரு. இப்பவாது சிந்தாமணியோட லட்சணம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அவ வேலையை பார்த்தா நல்லது." அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு அதெல்லாம் புரியுதுப்பா. இருந்தாலும் சிந்தாமணியும் திருந்த போறதில்ல. மனோஜும் எப்படியாவது அம்மாகிட்ட உதவி கேட்கணும், அம்மா எப்பயுமே சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் மீனாவை இப்படி பேசுறதெல்லாம் சரியில்லைன்னு அம்மாகிட்டேயும் மனோஜ்கிட்டேயும் நீங்கள் தான் பேசி புரிய வைக்கணும். இந்த உண்மையை பாட்டிக்கிட்ட சொல்லலாம். ஆனால் பாட்டி ரொம்ப பாவம். நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் நினச்சி ரொம்ப மனசு வேதனைப்படுவாங்கன்னு தான் நான் ரொம்ப பொறுமையாக இருக்கேன். இல்லை, உடனே பாட்டியை வர வச்சிருவேன்ப்பா மீனாவுக்காக அப்படின்னு சொல்கிறாரு முத்து. நீ சொல்கிறதும் சரிதான். நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனையை நாம தான் சமாளிக்கணும். அம்மா ரொம்ப முடியாமலாம் இருந்தாங்கல்ல, அப்போ கூட நம்ம யாரும் போய் அம்மாவை பார்த்துட்டு வரல. தனியாக இருந்து வேலை பார்த்து வீட்டையும் பார்த்துக்கிறாங்க. நமக்கு அப்பப்போ பணம் அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனையெல்லாம் சொன்னால் என் அம்மாவால் தாங்கிக்க முடியாது. அதெல்லாம் நம்மளே பேசி சமாளிச்சுக்கலாம். நீ உன்னுடைய பாட்டிக்கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை முத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சரிப்பா, சவாரிக்காக ஃபோன் வந்துட்டுருக்கு. நானும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வேலை பண்ணாதானப்பா சம்பாதிக்க முடியும். வீட்டில் இருந்தால் அப்புறம் அம்மா தேவையில்லாமல் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து தன்னுடைய சவாரிக்கு கிளம்புறாரு. எப்பயும் போல் ரவி ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போகும்போது ஸ்ருதி சொல்கிறாங்க. "ரவி, எனக்கு ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. நான் கண்டிப்பாக பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இந்த பிஸ்னஸையும் பார்த்துக்கிட்டு எனக்கு பிடிச்ச வேலையவும் பார்த்துக்கிட்டு என்னால் சரியாக 2 வேலையவும் கவனிக்க முடியல. நீ எப்பயும் போல் என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு வரதெல்லாம் சரிதான். ஆனால் இந்த ரெஸ்டாரண்ட்டோட பொறுப்பையும் நீ பார்த்துக்கிட்டேன்னா எனக்கும் மற்ற வேலையை பார்க்க முடியும்ல." அப்படின்னு சொல்லும்போது, "ஏன், இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ தானே ஓனராக இருக்க, பிஸ்னஸை நீ தானே பார்த்துக்கணும், எல்லா பொறுப்பையும் எப்படி பார்க்க முடியும்? கிச்சனில் இருக்க வேலையை நான் பார்த்துக்கிறேன், போதுமா?" அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் இருக்கட்டும், இந்த பணத்தை எடுத்துகிட்டு போ. நாளைக்கு நான் சொல்கிறவங்க கிட்ட இந்த பணத்தை கொடுத்துரு." அப்படின்னு சொல்லும்போது, "எதுக்கு இவ்வளோ பணத்தை அவங்கக்கிட்ட கொடுக்கணும்னு?" கேட்க, "பிஸ்னஸ்க்காக தான். நான் இன்னொரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வச்சேன். என்ன செய்ய, இந்த பிஸ்னஸை பார்த்துக்க முடியல தான். ஆனால் என் அம்மாவும் அப்பாவும் இந்த பிஸ்னஸை பார்த்துப்பாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே நீ எப்படி நல்லா சமைச்சு கொடுக்குறியோ அதே மாதிரி வேலை செய்ய நிறைய ஆளுங்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாங்கன்னா நல்லா தானே இருக்கும்." அப்படின்னு சொல்லும்போது, "ஏற்கனவே உங்கள் அப்பாவும் அம்மாவும் நீத்துவை போய் பார்த்துருக்காங்க. பணம் கொடுக்கணும்னு நினச்சி அங்கே தேவையில்லாமல் பிரச்சனை வந்திருக்கு. மறுபடியும் என்ன நம்பி இவ்வளோ பணம் கொடுக்குற? உனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை நீ செய். ஆனால் நீ சொல்கிற எல்லார்கிட்டேயும் நான் பேசவும் முடியாது, இந்த பணத்தை கொண்டு போய் கொடுக்கவும் முடியாது. உன்னுடைய வேலையை நீயே பார்த்துக்க." அப்படின்னு சொல்லும்போது, "சரி இருக்கட்டும், இந்த பணத்தை நீ கொஞ்சம் கவனமாக வச்சுக்க. நம்ம பிஸ்னஸ்க்கு தேவைப்படும்." "இல்லை, எதுக்கு சொல்கிறேன்னா, அப்பப்போ நானும் வெளியூருக்கெலாம் போக வேண்டியது இருக்குது. என் ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷனுக்கு போகணும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாள் அங்கே தங்க வேண்டிய நிலைமையும் வரும். அப்போ நீ இந்த ரெஸ்டாரண்ட் பொறுப்பை பார்த்துக்கிட்டேன்னா உனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டா என்கிட்ட கேட்க வேண்டாம். இந்த பணத்தை எடுத்து நீ செலவு செய்யலாம், ரெஸ்டாரண்ட்டை பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா, எப்போ நீ கிளம்புற?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்லை, என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கா. அவள் சொல்லும்போது நானும் கிளம்பிட வேண்டியதான்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "நீ எப்போ தான் வருவேன்னு கேட்க, 1 வாரம் ஆகும். 1 வாரம் நான் வர வரைக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்டை நீ தான் நல்லா பார்த்துக்கணும். நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டில் எவ்வளோ கவனமாக வேலை பார்த்து அவங்களுக்கு பெரிய உதவி செஞ்சியோ அதே மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட்டையும் நீ நல்லா பார்த்துக்கணும். என்ன, மறுபடியும் இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன்.
நீ உதவி செஞ்சா அந்த வேலையை சரியாக செய்ய முடியும். இல்லையா, எனக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டே பார்த்துக்க முடியாமல் தான் கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் பார்த்துக்கலாம். முதல்ல உன்னுடைய ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போயிட்டு நல்லபடியாக திரும்பி வா. இந்த பணத்தை நான் வச்சுக்கிறேன். ஆனால் நீ திரும்பி வந்த உடனே இந்த பணத்தை திருப்பி தந்துடுவேன்னு சொல்லும்போது, இது நம்ம பணம் தானே, என்கிட்ட இருந்தா என்ன, உன்கிட்ட இருந்தா என்ன, நீ ஏன் இந்த பணத்தை வச்சுக்க? ஏன் உன்னுடைய வீட்டிலேருந்து வரும்போது என்னுடைய நகை பணம்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டா வந்தேன்? இல்லையே. உங்களை நம்பி என்னுடைய நகை பணம் எல்லாமே உங்கள் வீட்டில் தானே இருக்குது. அதை பற்றிலாம் நான் பெருசாக கேட்குறதும் இல்லை. அதை எனக்கு வேணும்னு உன்னை எடுத்துகிட்டு வர சொல்லவும் இல்லையே. அதே மாதிரி இந்த பணம் பிஸ்னஸ்க்காக தான். இதில் 5,00,000 பணம் இருக்குது. இந்த பணத்தை நீ வச்சுக்க. அப்பப்போ உனக்கு என்ன தேவைப்படுதோ, நம்ம பிஸ்னஸ்க்கு என்ன தேவைப்படுதோ, ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் நீ வாங்கிக்கலாம். எனக்கு அப்பப்போ நீ ஃபோன் பண்ணாலும் என்னால் பேச முடியாது. அதனால தான் இந்த பணத்தை உங்ககிட்ட கொடுக்குறேன். கவனமாக வச்சுக்க. நான் வந்ததுக்கப்புறமா என்னென்ன செலவு செஞ்ச, பிஸ்னஸ்க்காக இந்த பணத்தை எப்படிலாம் பயன்படுத்தினேன் அப்படின்னு நீ சொன்னால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, என்ன நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுக்குறியே. இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலை பார்க்க வரதே உனக்கு பிடிக்காம தான் இருந்தது. ஏன்னா நான் நீத்துக்கிட்ட பேசிட்டேன் அப்படின்னுட்டு கோவப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் இப்போயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டியே அப்படின்னு சொல்லும்போது, இதே மாதிரி நீ ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் ஆகிட்டு நீயே இந்த பொறுப்பெல்லாம் எடுத்து செஞ்சால் நான் இன்னும் சந்தோஷப்படுவேன். அது மட்டும் இல்லாமல் நீ வந்து இந்த பிஸ்னஸ் மட்டும் இல்லை, உன்னை நம்பி இன்னும் நிறைய ரெஸ்டாரண்ட்டை நான் ஆரம்பித்து கொடுக்க முடியும். ஆனால் நீ தான் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. நீ ஏன் சம்பாதிச்சு புதுசாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற. அதனால தான் நான் ரொம்ப பொறுமையாக இருக்கேன். சரி ரவி, எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது, நீ ரெஸ்டாரண்ட்டை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க ஸ்ருதி. ஸ்ருதிக்கிட்ட இந்த பணத்தை வாங்கின ரவி யோசிக்கிறாரு, நம்ம இந்த பணத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது, இங்கே ரெஸ்டாரண்ட்லேயும் வைக்க முடியாது. ஸ்ருதி வேற வெளியூருக்கு போகிறா. இங்கே இனி ரெஸ்டாரண்ட்டை நாம் தான் பார்த்துக்கணும். நம்ம ரூமில் கொண்டு போய் இந்த பணத்தை வைப்போம். நமக்கு நிறைய வேலை இருக்கும், அதனால நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வேண்டியது இருக்கும். ஆனால் இந்த பணம் என்கிட்ட இருக்குன்னு மீனானிகிட்ட சொன்னால் அவங்க கவனமாக பார்த்துப்பாங்க. யாராலையும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு யோசிக்கிறாரு ரவி. விஜயா பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. பார்வதி தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு விஜயாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்ன பார்வதி, எப்போ பார்த்தாலும் கதை சொல்கிறேன்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்க, ஏன் விஜயா, நான் என் வேலையை பார்க்குறேன், உனக்கு என்ன? நீ தானே என் வீட்டுக்கு வந்திருக்க, வந்த உடனே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டியா? ஆமாம், என்ன பிரச்சனை, என்ன தேடி வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அந்த சிந்தாமணி என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க. சிந்தாமணி உன்னுடைய ஃப்ரெண்டு, அவங்க என்ன செஞ்சாங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? நீ எப்பயுமே சிந்தாமணி கிட்ட தானே பேசுவ, வர வர என் பேச்சை கூட கேட்குறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. இல்லை, சிந்தாமணி தான் பூஜை செய்ய அந்த அம்மாவை அனுப்பியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் அவங்க பணம் கொடுத்து அவங்கள வந்து இப்படிலாம் பேச வச்சு நான் ரொம்பவே பதட்டமாக இருந்தேன் தெரியுமா. அவங்க பொய் சொல்ல வச்சுருக்காங்க. இந்த உண்மையை முத்துவும் மீனாவும் கண்டுபிடிச்சதால நான் வந்து எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நின்னேன். இந்த சிந்தாமணிக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு கேட்கும்போது, ஏன் விஜயா, சிந்தாமணி இப்படிலாம் செய்வாங்கன்னு உனக்கு தெரியாதா? ஏன் உன்னுடைய மருமக மீனா நல்ல பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த டெக்கரேஷன் ஆர்டர் செய்யக்கூடாது, அந்த பிஸ்னஸை பார்த்துக்க கூடாதுன்றதுக்காக அவங்க ஆளுங்களை அனுப்பி என்னென்ன பிரச்சனை செஞ்சாங்க. நீயே சிந்தாமணி கிட்ட கோவப்பட்ட தானே? அது மட்டுமா, இங்கே மீனாவோட வண்டி எடுத்துகிட்டு போனதும் சிந்தாமணியோட ஆளுங்க தானே? இது எல்லாமே சிந்தாமணியோட வேலை தான். ஏன்னா மீனாவை சிந்தாமணிக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. மீனா என்னைக்கு டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்ய ஆரம்பித்தாங்களோ, மீனா தன்னை விட ரொம்பவே முன்னேறாங்கன்னு நினச்சி இப்படி ஒவ்வொரு பிரச்சனையாக செஞ்சிட்ருக்காங்க. இது எல்லாம் உனக்கு தெரியும். ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசுகிற. அப்போ மீனா உன்னுடைய வீட்டில் இருக்கிறது பிடிக்காம மீனாவை அங்கேருந்து அனுப்பணும்னு திட்டம் போட்டு தான் இப்படிலாம் பொய் சொல்ல வச்சுருக்காங்க. இப்போ தானே உனக்கு உண்மை என்னென்னு புரிய வருது. ஆனால் இத்தனை நாள் சிந்தாமணி என்னுடைய ஃப்ரெண்டு, அவங்க என்ன சொன்னாலும் சரியாக தான் இருக்கும்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினேன். இப்போ என்ன அவங்கள பற்றி எப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க பார்வதி. உடனே இங்கே வந்து பார்வதியோட ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாரு, ஆமாம் மேடம், நீங்கள் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, என்னை திட்டினாலும் பரவாயில்ல, நீங்கள் நினைக்கிற மாதிரி சிந்தாமணி உங்களுக்கு உண்மையான ஃப்ரெண்டே கிடையாது. பார்வதி நீங்கள் என்ன செஞ்சாலும் பாராட்டுவாங்க. நீங்கள் வந்து செய்கிறது தப்புனா உடனே சொல்லுவாங்க. ஆனால் சிந்தாமணி அப்படி இல்லை. மீனா மேலே உள்ள கோவத்தில் மீனாவை அங்கேருந்து அனுப்புறதுக்கு திட்டம் போட்டு தான் உங்ககிட்ட போய் சொல்லி ஏமாத்திருக்காங்க. அப்புறம் எப்படி அவங்க உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருக்க முடியும்? உங்கள் வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியும் நீங்கள் தானே தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நின்றுப்பீங்க. இப்போ இந்த பிரச்சனைக்கு காரணமே சிந்தாமணி தான் அப்படின்னு முத்துவும் மீனாவும் உண்மையை கண்டுபிடிச்சதால இப்போ எல்லாருக்கும் உண்மை என்னன்னு தெரிய வந்துருச்சு. இல்லைனா உங்கள் வீட்டில் பொறுப்பான மருமகளாக இருக்கிற மீனாவை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பியிருந்தீங்கன்னா உங்கள் நிலைமை என்ன ஆகுறது? பாவம் மீனாவையும் முத்துவையும் எப்படியாவது பிரிக்கணும்னு நினச்சி தான் சிந்தாமணி இப்படிலாம் செஞ்சுருக்காங்க. இனியாவது கவனமாக இருங்க. சிந்தாமணியை ரொம்ப நம்பாதீங்க. சிந்தாமணிக்கிட்ட நீங்கள் பேசாமல் இருந்தால் கூட நல்லது தான். பார்வதி அப்படி இல்லை. நீங்கள் என்ன செஞ்சாலும் அது சரின்னா சரின்னு சொல்லுவாங்க. இல்லையா, இப்படி செய்யாத பார்வதி, இப்படி செய்யாத விஜயான்னு தெளிவாக பார்வதி சொல்லிடுவாங்க.
ஆனால் பார்வதி கிட்ட கூட நீங்கள் சரியாக இப்போ பேசுறது இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, எப்படி பேச முடியும்? சிவன், நீங்கள் எப்போ இந்த வீட்டுக்கு வந்தீங்களோ அன்னையிலேருந்து உங்களை தான் என் ஃப்ரெண்டு பார்வதி பெருமையாக பேசிகிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்கல்ல, அதான் என்ன கண்டுக்கிறதில்ல பார்வதி அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் இல்லை. இங்கே பார்வதிக்கு நிறைய திறமை இருக்குது, அவங்க நல்ல கதை சொல்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு நல்ல வருமானமும் வருது, எல்லாரும் பாராட்டி பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பொறாமை மேடம். அதனால தான் பார்வதி கிட்ட பேசாமல் இப்போ சிந்தாமணி தான் முக்கியம்னு முடிவெடுத்து இப்படி இந்த நிலமையில நிற்கிறீங்க. இனியாவது கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு சிவன். பாத்தியா பார்வதி, இந்த உன்னுடைய ஃப்ரெண்டு என்னெல்லாம் பேசுகிறாருன்னு சொல்லும்போது அவர் சரியாக தான் சொல்கிறாரு. ஆமாம், இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்க, இல்லை என் வீட்டில் எல்லாரும் என் மேலேயும் மனோஜ் மேலேயும் ரொம்ப கோவமாக இருக்காங்க. சிந்தாமணி பொய் சொன்னதெல்லாம் நானும் தானே காரணம்னு சொல்லி என் வீட்டுக்காரர் என்கிட்ட சரியாக பேசுகிறதே இல்லை. ரொம்பவே மனசு வேதனையாக இருக்குது. இன்னொரு பக்கம் மனோஜ் வேற சரியாக பிஸ்னஸ் செய்யாமல் நிறைய கடன் வாங்கி வச்சுருக்கான். இப்படி மனோஜோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வருது. சிந்தாமணி எப்படியாவது மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாங்க, பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக பார்த்து மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு நம்பிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அதெல்லாம் நடக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆமாம் பார்வதி, நீயும் என் ஃப்ரெண்டு தானே, எனக்கு உதவி செய்வல அப்படின்னு கேட்கும்போது, இத்தனை நாள் உனக்கு தானே உதவி செஞ்சிட்டு இருந்தேன், நீ தான் எனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி என் பையனை வர வச்சு என் வாழ்க்கையில் பிரச்சனை செஞ்சது நீ மட்டும்தான். ஆனால் எப்பயுமே நீ எனக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும்னு எவ்வளோதான் பிரச்சனை செஞ்சாலும் உனக்கு நான் உதவி மட்டும்தான் செஞ்சுட்டு இருந்தேன் விஜயா. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்க, மனோஜை பற்றி உனக்கு தெரியும்ல, மனோஜ் ரொம்ப நல்லா பிஸ்னஸ் செய்யணும்னு நானும் நிறைய கடன் வாங்கி கொடுத்தேன். கடன் பிரச்சனையை இன்னும் சமாளிக்க முடியாமல் மனோஜ் ரொம்ப கஷ்டப்படுறான், பிஸ்னஸ் செய்ய முடியாமல் இருக்கான். அதனால் நீ மனோஜுக்கு பணம் கொடுத்து உதவி செய்ய முடியுமான்னு கேட்கும்போது பார்வதி சிரிக்கிறாங்க. என்ன விஜயா, என்ன நினச்சிட்டு இருக்க? அதான் ஏற்கனவே வாங்கின கடனை கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுறாரு, மறுபடியும் என்கிட்ட பணம் வாங்கி கொடுத்தா அந்த பணம் எனக்கு கிடைக்குமா? இல்லை, மனோஜை நீ நம்புற மாதிரியே நான் நம்ப முடியுமா என்ன? மனோஜை நீ பெருமையாக பேசலாம், ஆனால் உன்னுடைய பையன் மனோஜை பற்றி எனக்கு தெரியும். முத்துவும் மீனாவும் ரொம்ப புத்திசாலித்தனமாக வேலை செய்வாங்க, ஆனால் மனோஜ் அப்படி இல்லை. ரோகிணி கூட இருந்ததுனால தான் மனோஜ் இப்போ இந்த கடைக்கே ஓனராக இருக்கான். இல்லைன்னு வை, உன்னுடைய பையன் மனோஜ் எங்கேயும் வேலைக்கு கூட போயிருக்க மாட்டான், வேலைக்கே போகாமல் வீட்டிலேயே தான் இருந்திருப்பான் மனோஜ். அப்படி இருக்கும்போது எந்த நம்பிக்கையில் நீ சொல்கிறேன்னு உன் பேச்சை கேட்டு மனோஜுக்கு பணம் கொடுத்து உதவி செய்ய முடியும்? முடியவே முடியாது. ஏற்கனவே ஃபினான்சியர்கிட்ட கடன் வாங்கியிருக்கல்ல, அங்கே அவங்க கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி தர முடியாமல் கஷ்டப்படுற. யாரையும் நம்பி என்னால் பணம் கொடுக்க முடியாது, ஏன்னா என் பசங்க என்னை கவனிக்கிறதில்ல, என் மருமக எனக்கு பணம் அனுப்புறதே கிடையாது. நான் சம்பாதிக்கிற பணத்தை மனோஜுக்கு கொடுத்துட்டா நான் எப்படி என் வாழ்க்கையை பார்த்துக்கிறதுன்னு கேட்குறாங்க பார்வதி. என் ஃப்ரெண்டு பேச்சை கேட்டு இந்த வேலையை நான் செய்யக்கூடாதுன்னு நீ என்னென்ன பேசியிருப்ப, இப்போ எனக்கு நல்ல வருமானம் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்படி உதவி கேட்குற. நீ என் ஃப்ரெண்டு தான், அதுக்காக நீ சொல்கிற எல்லாத்தையும் என்னால் செய்யவும் முடியாது. நீ உதவி கேட்ட உடனே நீ என் ஃப்ரெண்டுன்றதுக்காக உதவி செய்யவும் முடியாது. என் வாழ்க்கையும் நான் பார்த்துக்கணும். உன்னையும் நம்பி நான் ரொம்பவே ஏமாந்து போயிருக்கேனே விஜயா. என் பையனை வர வச்சு என்னென்ன பேச வச்ச. என் பையன் இப்போ வரைக்கும் என்கிட்ட பேசுகிறதே கிடையாது. மாதம் மாதம் என் பையன் எனக்கு பணம் அனுப்பி வச்சுட்டு இருந்தான், ஆனால் இப்போ எந்த பணமும் எனக்கு வரதில்லை. என்னை பார்த்துக்கணுன்னா எனக்கு பணம் வேணும்ல, அதனால தான் உதவி செய்ய முடியாதுன்னு சொல்கிறேன். கவலைப்படாத விஜயா, எல்லாம் சரியாயிரும். ஆனால் இப்போ என்னால் உதவி செய்ய முடியாது, தப்பாக நினைக்காத விஜயா அப்படின்னு சொன்ன உடனே விஜயா அங்கேருந்து எந்திரிச்சு வந்துடுறாங்க. பார்வதி சொல்கிறாங்க, என்ன விஜயா கோவப்படுறேன்னு கேட்க, நான் புரிஞ்சுக்கிட்டேன், சிந்தாமணியை ரொம்ப நம்பினேன், அவங்க ஏமாத்திட்டாங்க. நீ உதவி செய்வேன்னு நினச்சி வந்தேன், நீயும் உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்ட. ஏன்னா என் மேலே உனக்கு ரொம்ப கோவம். உன்னுடைய பையனை வர வச்சு உன்னை தலகுனிய வச்சேன்ல, அதை நீ இன்னும் மறக்கவே இல்லை, அப்படி தானே பார்வதின்னு கேட்க, அதை எப்படி மறக்க முடியும்? நீ என் ஃப்ரெண்டுன்றதுக்காக நீ செஞ்சதை நான் மறந்துடலாம், மன்னிக்கலாம், ஆனால் என் பையன் பேசுனதை என்னால் மறக்க முடியாது. சரி விஜயா, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நீ வேணும்னா உங்கள் வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க பார்வதி. என்ன, வீட்டில் தான் யாரும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, இப்படி பேசுகிறாங்க, தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறாங்கன்னா, பார்வதி கூட என்னை கண்டுக்காமல் இப்படி பேசிட்டாளே, உதவி செய்யவே முடியாதுன்னு சொல்லிட்டாளே அப்படின்னு அங்கேருந்து உடனே விஜயா கிளம்பி வராங்க. இங்கே ரவி வீட்டுக்கு வந்த உடனே மீனா சொல்கிறாங்க, என்ன ரவி, வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டிங்களா? ஸ்ருதி எப்படி இருக்காங்க? எப்போ தான் நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்னு கேட்க, அண்ணி ஸ்ருதிக்கு நிறைய வேலை இருக்குது, ஸ்ருதியோட ஃப்ரெண்டு கல்யாணத்துக்காக அவங்க வெளியூருக்கு போகிறாங்களாம், அதனால் இனி ரெஸ்டாரண்ட் பொறுப்பை நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொன்னாங்க. முன்ன மாதிரி ஸ்ருதி தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறதில்ல, நீத்துக்கிட்ட நான் ஃபோன் பேசுகிறதுக்கும் காரணம் இருக்குன்னு ஸ்ருதி புரிஞ்சுக்கிட்டா, அதனால் நானும் ரெஸ்டாரண்ட்டை பார்த்துக்கிறேன், நீ நல்லபடியாக வெளியூருக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் என்கிட்ட கொஞ்சம் பணம் கொடுத்துருக்காங்க, ஸ்ருதி இல்லைன்னா ரெஸ்டாரண்ட்டை கவனிக்கிறதுக்கு எனக்கும் கொஞ்சம் பணம் தேவைப்படும்ல,
அதனால் இதில் 5 லட்ச ரூபா பணம் இருக்கு அண்ணி. என்னுடைய ரூமில் தான் வைக்க போகிறேன். நீங்கள் கவனமாக கொஞ்சம் கொஞ்சம் வந்து இந்த பணத்தையும் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது, ரவி, நம்ம வீட்டில் வைக்கிற பணத்தை யார் எடுக்க போகிறாங்க? நீங்கள் உங்கள் ரூம்லேயே அந்த பணத்தை வைங்க. யாரும் எடுக்க மாட்டாங்க. நான் பார்த்துக்கிறேன் ரவி. வீட்டில் நான் தானே இருப்பேன்னு சொல்லும்போது, ஆமா அண்ணி, எனக்கும் நிறைய வேலை இருக்கும். நானும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுவேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் தானே வீட்டில் இருக்கீங்க. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு இந்த பணத்தை என் ரூமில் வைக்கிறேன்னு சொல்ல, உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, ரவி, உனக்கு மட்டும்தான் வேலை இருக்குன்னு நினைக்காத. மீனாவும் பூக்கடைக்கு இப்போ ஓனர் ஆயிட்டா. மீனாவும் வீட்டு வேலையை முடிச்சுட்டு பூக்கடைக்கு போயிடுவா. அப்படி இருக்கும்போது வீட்டில் யாரும் இருக்காங்க இல்லை, நீ அந்த பணத்தை கவனமாக வை, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா மனோஜை பற்றி உனக்கு தெரியும்ல அப்படின்னு கேட்க, அப்பா என்னப்பா பேசுகிறீங்க? அப்போ மனோஜ் இன்னும் திருந்தவே இல்லைன்னு சொல்கிறீங்களான்னு கேட்கும்போது, ஏன்னா மனோஜ் பிஸ்னஸ் செய்கிறேன்னு சொல்லி நிறைய கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டான். மனோஜை நம்ப முடியாது. ஸ்ருதி உன்னை நம்பி இந்த பணம் கொடுத்துருக்காங்கன்னா நீ கவனமாக வச்சுக்கணும். அதனால் பணத்தை எங்கே வச்சாலும் கவனமாக நீ தான் பார்த்துக்கணும் ரவி அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்ருதி கொடுத்த பணத்தை தன்னுடைய ரூமில் வைக்கிறாரு ரவி. உடனே மனோஜ் ரொம்ப கோவமாக, பாருங்கம்மா அப்பா எப்படிலாம் பேசுகிறாங்கன்னு. இங்கே வந்து ஸ்ருதி கொடுத்த பணத்தை ரவி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னா நான் எப்படிம்மா அந்த பணத்தை எடுக்க முடியும்? நான் என்னவோ அந்த பணத்தை எடுத்துருவேன்னு நினச்சிட்டு அந்த பணத்தை கவனமாக வை, மனோஜை நம்பாதான்னு அப்பா பேசுகிறாரு. என்னம்மா நடக்குது? ஏம்மா அப்பா என்னை மட்டும் இப்படிலாம் பேசுகிறாருன்னு கேட்க, மனோஜ், உன் மேலே வீட்டில் யாருக்கும் நம்பிக்கை இல்லை. அதான் 27 லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போனேன்ல, அதனால தான் இப்படி பேசுகிறாங்க. நீ என்ன அந்த பணத்தை எடுக்கவா போகிற அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா, அந்த பணத்தை நான் எடுக்க மாட்டேன். ஸ்ருதி பாருங்கம்மா, ரவிக்கு எவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் சீக்கிரமாகவே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ரவி ஓனர் ஆயிடுவான் போல அப்படின்னு சொல்லும்போது, அப்படி நடந்தால் சந்தோஷம் தானே. என்ன, ஸ்ருதி சீக்கிரமாக இந்த வீட்டுக்கு வந்தாலும் நல்லது தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, அம்மா நான் தான் கேட்டேன்ல பார்வதி அத்தைக்கிட்ட கேட்டு பணம் வாங்கி கொடுங்கன்னு, என்னம்மாச்சு? பார்வதி அத்தைக்கிட்ட பேசுனீங்களா? என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாரு மனோஜ். உடனே விஜயா சொல்கிறாங்க, மனோஜ், நீ உன்னுடைய பிஸ்னஸ்க்காக பணம் வேணும்னு கேட்ட உடனே என்ன செய்கிறதுனே தெரியாமல் வேற வழி இல்லாமல் நீ சொன்ன மாதிரியே இங்கே வந்து பார்வதியை பார்க்க போனேன். பார்வதி கிட்ட உனக்காக பணமும் கேட்டேன். ஆனால் பணம் தர முடியாதுன்னு பார்வதி சொல்லிட்டா. ஏன் தெரியுமா? இங்கே இப்போ வரைக்கும் சிந்தாமணி பேச்சு தானே கேட்டுட்டு இருந்த, அப்புறம் எதுக்கு என்ன தேடி வந்து உதவி கேட்குறேன்னு பார்வதி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறா. உன்னால தான் என் பையன் தேவையில்லாமல் பேசிட்டு போனா. இப்போ என் பையன் எனக்கு பணம் அனுப்புறதில்ல. என் மருமக என்னை பார்க்க வரதும் இல்லை, கவனிக்கிறதும் இல்லை. இப்படி யாருமே உதவி செய்யாமல் இருக்கும்போது என்கிட்ட இருக்கிற பணத்தை எப்படி மனோஜுக்கு கொடுக்க முடியும்? மனோஜ் ஒன்றும் பெரிய புத்திசாலி கிடையாதே. அந்த பணத்தை திருப்பி கொடுக்கவும் முடியாத ஒரு நிலைமையில தானே இருக்கான்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. மீனா முத்துவை கூட நம்புவாங்க போல. உன்னை நம்பவே மாட்டேங்கிறா அந்த பார்வதி. என்ன செய்ய? உடனே பதில் பேசாமல் கிளம்பி வந்துட்டேன். மனோஜ், இதுக்கு மேலே உனக்காக நான் உதவி கேட்கவும் முடியாது. இப்படி வந்து எல்லார்கிட்டேயும் உனக்கு உதவி செய்ய சொல்லி கேட்கவும் முடியாது. நீ கொஞ்சம் பொறுமையாக இரு, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லும்போது, எப்படிமா சரியாகும்? சிந்தாமணி வசமாக மாட்டிக்கிட்டாங்க. முத்துவும் மீனாவும் உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த கோவத்தில் சிந்தாமணி ஃபினான்சியர்கிட்ட பேசியிருக்காங்கம்மா. ஃபினான்சியர் எல்லா பணத்தையும் எனக்கு திருப்பி தாங்கன்னு கேட்குறாரு. இல்லையா, வீட்டு பத்திரம் கிடைக்காதுன்னு சொல்கிறாரு. அப்படி மட்டும் நடந்தா இந்த வீட்டில் நம்ம இருக்க முடியாதுமா. இந்த வீடு என்னுடைய வீடுன்னு ஃபினான்சியர் வந்து நிற்பாரு. அது மட்டுமா, இந்த உண்மை எல்லாருக்கும் தெரிய வந்துடும். வசமாக மாட்டிப்போமா. அம்மா, நீங்கள் மட்டும் உதவி செய்யலை, இந்த பிரச்சனையெல்லாம் நடக்கும். பரவாயில்லையா அப்படின்னு கேட்கும்போது, இப்போ என்ன செய்ய சொல்கிற? இப்படிலாம் வேற நடக்குமா அப்படின்னு பேரதிர்ச்சியோடு இருக்கிறாங்க இங்கே வந்து விஜயா. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, அம்மா இதுக்கு வேற வழியே இல்லை. அதான் ரவிக்கிட்ட 5 லட்ச ரூபா பணம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, பேசாமல் ரவிக்கிட்ட கேட்டு அந்த பணத்தை வாங்கலாமா? ரவி நம்ம பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு அந்த பணத்தை கொடுத்து உதவி செஞ்சா உடனே ஃபினான்சர்கிட்ட பணத்தை கொடுத்துடலாம்லம்மா. அப்புறம் நமக்கு பிரச்சனை வராது. வீட்டு பத்திரத்தை பற்றின உண்மை யாருக்கும் தெரிய வராது. என்னம்மா சொல்கிறீங்கன்னு கேட்க, அதெல்லாம் முடியாது. ஸ்ருதி ஏற்கனவே நம்ம எல்லார் மேலேயும் ரொம்ப கோவமாக இருக்கா. அதனால தான் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. இப்போ அந்த பணத்தை கேட்டு வாங்கினா சம்மந்தி வீட்டில் எல்லாரும் என்ன நினைப்பாங்க? அப்படியே அந்த பணத்தை கேட்டு வாங்கினாலும் எப்போ அந்த பணத்தை ரவிக்கிட்ட திருப்பி கொடுப்ப? உன்கிட்ட கொஞ்சம் கூட பணம் இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனால் நீ பிரச்சனை செய்யாத. உன்னால் சம்மந்தி முன்னாடி நான் தான் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கணும். அப்படி ஒரு வேலையை நீ செய்யவே வேண்டாம் அப்படின்னு விஜயா ரொம்பவே கோவமாக பேசுகிறாங்க. உடனே மனோஜ் வந்து, என்னம்மா நீங்கள் என்னை புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்க? இந்த முத்துவும் மீனாவும் நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் நிறைய வருமானம் வரலையேம்மா. இல்லைனா கூட அவங்கக்கிட்ட உதவி கேட்கலாம். அவங்களே பாவம் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வைக்கிறாங்க. மாடியில் ரூம் கட்டணும், அது மட்டும் இல்லாமல் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களால தான் எதுவுமே செய்ய முடியலையேம்மா. அவங்கக்கிட்ட உதவி கேட்க முடியாது. ஆனால் ரவிக்கு அப்படி இல்லை. ரவிக்கு நிறைய பணம் கொடுக்கறதுக்கு ஸ்ருதி இருக்கிறாங்க.
இந்த பணத்த நம்ம வாங்குனாலும் ஸ்ருதி வந்து இத விட நெறைய பணம் குடுக்க தயாரா தான் இருப்பாங்க. அதனால ரவிகிட்ட கேட்டு பார்க்குறேம்மா அப்படின்னு சொல்லும்போது, "நீ அந்த பணத்த திருப்பி தர முடியாது. உன்கிட்ட கொஞ்சம் கூட பணம் இல்லன்னு எனக்கு தெரியும். சரியா பிசினஸ் செய்யாம, நீ எதுக்கு தான் இப்படி தேவையில்லாத வேலைய செய்ய போறியோ தெரியல. இந்த உண்மை சம்மந்தி வீட்ல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சா, அவங்க முன்னாடி நான் தல குனிஞ்சு அவமானப்பட்டு நிக்கணும். அப்படிலாம் நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம். என் பேச்ச கேளு. அமைதியா இரு மனோஜ். எல்லாம் சரியாயிரும்" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க விஜயா. இனி அம்மா பேச்ச கேட்டா சரிப்பட்டு வராது. நீங்க ரவிகிட்ட இந்த பணத்த கேட்டு வாங்குனா தானே திருப்பி தரணும். யாருக்கும் தெரியாம எடுத்துட்டோன்னா, யார் எடுத்தாங்கன்னே தெரியாது. முத்துவும், மீனாவும் தான் புது பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நெனைக்கிறாங்க. அவங்க தான் இந்த பணத்த எடுத்திருப்பாங்கன்னு பொய் சொல்லி ஏமாத்திரலாம். கண்டிப்பா யாரும் நம்மள சந்தேகப்பட மாட்டாங்க. ஏன்னா, நான் பெரிய பிசினஸ் செய்றேன். இந்த பணம் எனக்கு தேவையே இல்லன்னு யாராவது கேள்வி கேட்டா, பிரச்சனைய சமாளிச்சிடலாம். அம்மா சொல்றது சரிதான். என்கிட்ட இப்ப கொஞ்சம் கூட பணம் இல்ல. இந்த பணத்த திருப்பி கேட்டா திருப்பி தரவும் முடியாது. அப்படி ஒரு நிலைமையில தான் இருக்கேன். கேட்டு எடுத்தா தானே இந்த பணத்த திருப்பி வைக்கணும், திருப்பி குடுக்கணும். யாருக்கும் தெரியாம பணத்த எடுத்துட்டோம்னா, யார் இந்த பணத்த எடுத்தாங்கன்னு யாராலயும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படின்ற ஒரு எண்ணத்துல இப்படி செய்யணும்னு முடிவெடுக்கிறாரு மனோஜ். இங்க ரவியும் ஸ்ருதி கிட்ட வந்து சொல்றாங்க, "ஸ்ருதி, நான் ரெஸ்டாரண்ட்ட நல்லபடியா பார்த்துப்பேன். நீ கவனமா வெளியூருக்கு போயிட்டு வா. உன்னுடைய ஃப்ரெண்டோட கல்யாணத்த வந்து முடிச்சுட்டு நீ வந்தா போதும். இந்த ரெஸ்டாரண்ட் பொறுப்பெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது, "பரவால்ல ரவி, முன்ன மாதிரி இல்லாம இப்பயாவது என்ன புரிஞ்சுகிட்டு நீத்து தான் முக்கியம்னு நினைக்காம என் பேச்ச கேட்குறியே அதுவே போதும்" அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா இங்க வெளியூருக்கு ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்காக கிளம்பி போறாங்க ஸ்ருதி. இங்க சுதாவுக்கும் வாசுதேவனுக்கும் இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல. எப்ப பார்த்தாலும் நீத்து தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருக்க ரவிகிட்ட இவ்ளோ பெரிய பொறுப்ப குடுத்தா ரவி சரியா இதெல்லாம் செய்வாரா என்ன? முன்னாடியே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனரா இருந்திருந்தா நாங்க சந்தோஷப்பட்டுருப்போம். ஆனா இப்ப கொஞ்ச நாளைக்கு மட்டும் இந்த பொறுப்ப பார்த்துக்கிறேன்னு இப்படி பேசுறாரே இங்க ரவி மாப்ள அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு வாசுதேவன். இங்க ரவியும் ரெஸ்டாரண்ட்ல நல்ல வருமானம் வருது. எல்லா பணத்தையும் வீட்டுக்கு எடுத்துட்டு வராரு. இனி பொறுப்பா நம்ம வந்து கணக்கெல்லாம் எழுதி வைக்கணும். இங்க ஸ்ருதி வந்து திரும்பி வந்த உடனே ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளோ வருமானம் வந்திருக்கு, எவ்வளோ செலவு செஞ்சிருக்கோம், எல்லா கணக்கையும் சரியா நம்ம குடுக்கணும். ஏன்னா ஸ்ருதி நம்மள நம்பி இந்த பொறுப்ப குடுத்துட்டு போயிருக்கா. 1 வாரம் தான் இருந்தாலும் நம்மள நம்பி இந்த பொறுப்ப குடுத்துருக்கான்னா, நம்ம வேலையெல்லாம் சரியா செய்யணும்ல, கவனமா இருக்கணும்ல அப்படின்னு தினமும் வீட்டுக்கு பணம் கொண்டு வரது, கணக்கெல்லாம் எழுதி வைக்கிறது, இது எல்லாத்தையும் வந்து மனோஜ் கவனிக்கிறாரு. பரவாயில்லையே! அப்ப ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்ல இவ்ளோ வருமானம் வருதா? இந்த ரவி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம ஸ்ருதிக்கு உதவி செய்றேன்னு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் ஆனா, பெரிய ஆளா வந்துருவான் போல. பெரிய பிசினஸ் செஞ்சுருவான் போலயே! இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து பிசினஸ் பார்த்தாங்கன்னா, நல்லபடியா முன்னேறுவாங்க. ஆனா ரவிக்கு அதெல்லாம் புரியாது. இவங்க கிட்ட இவ்ளோ பணம் இருக்கா? அப்படின்னு கவனிக்க ஆரம்பிக்கிறாரு மனோஜ். இங்க ஃபினான்சியர் மனோஜுக்கு ஃபோன் பண்றாங்க. "என்ன மனோஜ், 2, 3 நாளையில எல்லா பணத்தையும் கொண்டு வந்து குடுத்துருவேன்னு சொன்னீங்க. நான் சொன்னத நீங்க செய்வீங்கன்னு பார்த்தா, நீங்க என்ன கண்டுக்காம இருக்கீங்க? நீங்க தான் சிந்தாமணிய வசமா போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுட்டீங்கல்ல. சிந்தாமணி சொல்லி தான் உங்களுக்கு உதவி செஞ்சேன். இப்ப சிந்தாமணி அந்த வீட்டு பத்திரம் வேணும்னா, அந்த பணத்த திருப்பி வாங்குங்கன்னு சொல்லிட்டாங்க. சிந்தாமணி என்னுடைய ஃப்ரெண்டு. அவங்க பேச்ச தான் என்னால கேட்க முடியும். அதனால நீங்க பணத்த குடுக்குறீங்களா? இல்ல உங்க வீட்ல வந்து நான் பேசணுமான்னு கேட்க, "சார், அப்படிலாம் செய்யாதீங்க சார். நான் நாளைக்கே பணத்த எடுத்துட்டு வந்துடுறேன். எனக்கு நெறைய வேலை இருந்தது என்னுடைய கடையில. அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ண முடியல. பணத்த நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் சார்" அப்படின்னு பொய் சொல்றாரு மனோஜ். "அப்படியா? பரவாயில்லையே! அப்ப பிசினஸ் ரொம்ப நல்லபடியா நடக்குதா? கேட்ட உடனே பணத்த ஏற்பாடு பண்ணிட்டீங்க. பரவால்ல மனோஜ். நீங்க பெரிய புத்திசாலி தான். நாளைக்கு பணத்த கொண்டு வந்து குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்சியர் ஃபோன வைக்கிறாரு. என்ன செய்யன்னு தெரியாம அம்மாவும் நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வேற யார்கிட்டயும் உதவி கேட்க முடியாது. ஃப்ரெண்டுங்க கிட்ட கேட்டா நம்மள நம்பி யாரும் பணம் குடுக்க மாட்டாங்க. அதனால நாம தான் யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறாரு மனோஜ். என்ன செய்றது? பேசாம ரோகிணி கிட்ட உதவி கேட்கலாமா? ஆனா அப்படி உதவி கேட்டா மறுபடியும் ரோகிணி நம்மகிட்ட பேச ஆரம்பிச்சுருவா. அதுக்கப்புறம் ரோகிணிக்கு டிவோர்ஸ் குடுக்க முடியாது. ஏற்கனவே ரோகிணி கோர்ட்ல எவ்வளோ பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கா. அதனால நம்ம என்ன செய்றதுன்னு யோசிக்க, அங்க வந்து ரெஸ்டாரண்ட்ல வேலை நெறையா இருந்ததுனால, இங்க மீனாவுக்கு ஃபோன் பண்றாரு ரவி. "அண்ணி, இன்னைக்கு நான் வீட்டுக்கு வர ரொம்ப நேரம் ஆகும் அண்ணி. நீங்க எனக்காக சமைக்க வேண்டாம். அது மட்டும் இல்லாம எனக்காக நீங்க வந்து ம எதிர்பார்க்க வேண்டாம். நான் வந்துருவேன் மெதுவா" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வைக்கும்போது, இங்க மீனா சொல்றாங்க, "பாருங்க, ஸ்ருதி ரெஸ்டாரண்ட்ல இல்லன்னு ரவி ரொம்ப பொறுப்பா ரெஸ்டாரண்ட்ட இவ்ளோ நல்லா பார்த்துக்கிறாரு. இன்னைக்கு வீட்டுக்கு வர நேரம் ஆகுமா? மாமா கேட்டா சொல்லிருங்க" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க மீனா. உடனே அங்க இருந்த மனோஜ் யோசிக்கிறாரு, பரவாயில்லையே! அப்ப ரவி வீட்டுக்கு வர நேரமாகும்னா, எல்லாரும் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போயிருவாங்க. முத்துவுக்கும், மீனாவுக்கும் தனி ரூம் எல்லாம் வேற குடுத்ததால, அவங்களும் தூங்க போயிருவாங்க. அதனால
நாம இங்க தானே தங்கியிருக்கோம். அதனால எல்லாரும் ரெஸ்ட் எடுக்க போனதுக்கப்புறமா, ரவியோட ரூம்ல இருக்க அந்த பணத்த எடுத்துற வேண்டியதான். ரவி எல்லா பணத்தையும் தன்னுடைய ரூம்ல தானே வச்சிருக்காரு. அதான் எனக்கு தெரியுமே. என் தம்பி ரவி என்னை பத்தி யோசிக்காம இப்படி செஞ்சதும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாரும் சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்க, மனோஜ் வந்து சொல்றாரு, "என்ன எல்லாரும் இன்னைக்கு ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? எனக்கு அ ரெஸ்ட் எடுக்கணும். நீங்க இப்படி பேசிக்கிட்டே இருந்தா நான் வந்து நாளைக்கு சீக்கிரமா பிசினஸ் பார்க்க போக வேண்டாமா? கடைக்கு போக வேண்டாமா? எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுங்க போங்க." அப்படின்னு சொன்ன உடனே, இங்க முத்து சொல்றாரு, "என்ன மீனா? இந்த மனோஜ் இப்படி புதுசா பேசிட்டு இருக்கான். நம்ம எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றான். என்ன மனோஜே, ஏதாவது புதுசா திட்டம் போடுறியா என்ன?" அப்படின்னு கேட்குறாரு முத்து. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கும் சவாரிக்கு போகணும்ல. நல்லா ரெஸ்ட் எடுத்தா தானே, நாளைக்கு நம்ம வேலையெல்லாம் கவனமா பார்க்க முடியும். அதனால தான். நான் பொறுப்பா, அக்கறையா தான் சொன்னேன். நான் எதுக்கு ஏமாத்த போறேன்? எதுக்கு திட்டம் போட போறேன்?" அப்படின்னு சொன்ன உடனே, ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ரூமுக்கு போறத மனோஜ் கவனிக்கிறாரு. எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போயிட்டாங்க. இதுதான் சரியான சமயம். இங்க ரவியும் வீட்டுக்கு வர ரொம்ப நேரம் ஆகும். இருக்கிற பணம் எவ்வளோ பணம் இருக்குதோ, எல்லா பணத்தையும் எடுத்துற வேண்டியதுதான். ஏன்னா, பணத்த ஏற்பாடு பண்ணல. ஆனா பணம் கிடைச்சிருச்சு. நாளைக்கே பணத்த குடுத்துருவேன் அப்படின்னு ஃபினான்சர் கிட்ட சொல்லிட்டேனே. கிடைக்கிற பணத்த கொண்டு போய் குடுத்தா தான் பிரச்சனைய சமாளிக்க முடியும். இல்ல வீட்டு பத்திரமும் கிடைக்காது. ஃபினான்சர் வீட்டுக்கு வந்து பிரச்சனை செஞ்சுருவாரு. அப்படி நடந்தா முத்து, மீனா, ரவி எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. எல்லார் முன்னாடி நான் தலை குனிஞ்சு நிக்கணும். அப்படி மட்டும் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, வேற வழி இல்லாம யாருக்கும் தெரியாம இங்க மனோஜ் வந்து ரவியோட ரூமுக்கு போறாரு. "நேத்து ரவி இங்க தானே பணத்தெல்லாம் எண்ணி வச்சுட்டு இருந்தான். நான் தான் பார்த்தேனே. இவ்ளோ பணம் இருக்கு. நல்ல வருமானம் வருது. அப்ப அந்த பணத்த எடுத்தா தப்பே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்த எடுத்துட்டு வந்துடுறாரு மனோஜ். பணத்த பார்த்த மனோஜ் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. யாரும் பார்க்கல. அந்த பணம் என்கிட்ட தான் இருக்குன்னு யாரும் கண்டுபிடிக்கவும் முடியாது. ஏன்னா, நான் வந்து ரவியோட ரூமுக்கு போனது, இந்த பணத்த எடுத்ததுன்னு இதெல்லாம் யாருக்குமே தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு, தன்னுடைய பையில அந்த பணத்தெல்லாம் எடுத்து வைக்கிறாரு மனோஜ். இங்க வந்து அந்த சமயம் மீனா வராங்க தண்ணி எடுக்கிறதுக்காக. மனோஜ் கவனிக்கிறாரு. "என்ன மீனா? என்ன வேணும்?" அப்படின்னு கேட்க, "நீங்க ஏன் இவ்ளோ பதட்டமா இருக்கீங்க? தண்ணி எடுக்கிறதுக்காக வந்தேன்." "என்ன மனோஜ்? எனக்கு வந்து நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இவ்ளோ நேரம் நீங்க தூங்கவே இல்லையா?" அப்படின்னு கேட்க, "இல்ல, இல்ல. எனக்கு என் கடைய பத்தின ஒரே எண்ணமா இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. பிசினஸ எப்படி செய்றது? இன்னும் என்னலாம் செய்யலான்னு யோசிக்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் தன்னுடைய ரூமுக்கு மறுபடியும் போறாங்க. அடுத்த நாள் இங்க ரவி கிட்ட கேட்குறாங்க. "எப்ப ரவி நீ வீட்டுக்கு வந்தேன்னு கேட்க, ரொம்ப நேரம் ஆயிருச்சா அண்ணி?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமா. இன்னைக்கு என்ன சமைச்சிருக்கீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "ஸ்ருதி வர ரொம்ப நாள் ஆகும். அதனால தான் நான் வந்து எல்லா பொறுப்பையும் பார்த்துட்டு ரெஸ்டாரண்ட்ல இருந்து வரதுக்கு ரொம்ப நேரமாகும் போல தினமும்." அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. "பரவால்ல. இப்பயாவது ஸ்ருதிக்காக இப்படி வேலையெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களே, அத பார்க்க சந்தோஷமா தான் இருக்கு. நீங்க எப்ப வந்தாலும் நம்ம வீட்ல நான் உங்களுக்காக சமைச்சு வச்சிருப்பேன். நீங்க கவலைப்படாம நல்லா ரெஸ்ட் எடுங்க." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பணும். இன்னைக்கு கொஞ்சம் நெறைய பணம் தேவைப்படுது. எல்லா பணத்தையும் எடுத்துட்டு போகணும்." அப்படின்னு பேசும்போது மனோஜ் திரு திருன்னு முழிக்கிறாரு. "என்னது? பணத்த எடுத்துட்டு போகணுமா? அந்த பணம் தான் ரூம்ல இல்லையே! நான் தான் எடுத்துட்டேனே!" அப்படின்னு சொல்லி ரவிய பார்த்துக்கிட்டே இருக்காரு மனோஜ். அந்த சமயம் அண்ணாமலை ரவிகிட்ட கேட்குறாரு. "உன்ன நம்பி ஸ்ருதி இந்த பொறுப்பான வேலைய குடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது, நீ ஏன் அந்த கடையோட எல்லா பொறுப்பையும் பார்க்கக்கூடாது? நீ ஏன் வந்து ஸ்ருதி எதிர்பார்க்குற மாரி அந்த கடைக்கு ஓனர் ஆகக்கூடாது? இத்தன நாள் நீத்து பேச்ச கேட்டுட்டு இருந்தேன். நீத்துவோட ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்தா போதும்னு நெனச்சேன். நீத்துவால பிரச்சனைன்னு வந்ததுக்கு அப்புறமா தான், நீ அந்த ரெஸ்டாரண்ட் பக்கம் போகாம ஸ்ருதி பேச்ச கேட்க ஆரம்பிச்சிருக்க. மறுபடியும் ஸ்ருதி நம்ம வீட்டுக்கு திரும்பி வரணும்னா, நீயும் ஸ்ருதி சொல் பேச்ச கேட்கணும். அது மட்டும் இல்ல, இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ ஓனர் ஆயிட்டனா, ஸ்ருதி உன்ன நம்ப ஆரம்பிச்சுருவாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம வீட்டு மருமக ஸ்ருதி நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்கல்ல. நீயும் ஸ்ருதியும் எத்தன நாள் தான் இப்படியே பிரிஞ்சிருக்க முடியும்? எந்த பிரச்சனையும் இல்லாம நீ இங்க இருக்கிறது, ஸ்ருதி உன்ன கண்டுக்காம அவங்க அம்மா வீட்ல இருக்கிறதுன்னு, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு சரிப்பட்டு வரல. அதனால தான் சொல்றேன். நீ வந்து புரிஞ்சுகிட்டு ரெஸ்டாரண்ட்டோட பொறுப்ப எடுத்துக்கிட்டன்னா, இங்க ஸ்ருதியோட அம்மாவும், வாசுதேவனும் பேசி எப்படியாவது ஸ்ருதிய நம்ம வீட்டுக்கு அனுப்பிருவாங்கல்ல. அப்புறம் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்ல ரவி. நான் சொன்னத யோசிச்சு பாரு. எல்லாம் நல்லபடியா நடக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அண்ணாமலை. அந்த சமயம் இங்க வந்து ரவி சொல்றாரு, "அண்ணி, நான் சாப்பிட்டுட்டேன். ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்புறேன். அப்பா பேசினதெல்லாம் சரிதான். நானும் யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுக்கிறேன்னு." சொல்லும்போது, "ரவி, பணம் எடுத்துட்டு போணும்னு சொன்னீங்களே, மறந்துறாதீங்க. உங்க பிசினஸ்க்கு என்ன முக்கியன்றத பார்த்து பார்த்து செய்யுங்க. அப்பதான் ஸ்ருதி உங்கள பாராட்டி பேசுவாங்க. உங்கள புரிஞ்சுகிட்டு நம்ம வீட்டுக்கு வருவாங்க." அப்படின்னு சொல்றாங்க ரவி. இங்க ரவி ரூமுக்கு போறாரு. பணத்த எடுக்கணும்னு பார்க்குறாரு. அங்க பணம் இல்ல. இத பார்த்த உடனே ரவி பேரதிர்ச்சியோட, "முத்து, அண்ணி" அப்படின்னு மீனாவையும், முத்துவையும் கூப்பிடுறாங்க.
நான் எல்லா பணத்தையும் இங்கே தான் வச்சேன். ஆனால் பணம் இப்போ இல்லைன்னு கேட்கும்போது, என்ன ரவி, உன்னுடைய ரூமில் வச்ச பணம் யார் எடுக்க போகிறாங்க? மீனாவும் அப்பப்போ வேலை இருக்குன்னு பூக்கடைக்கு போயிடுறா, நான் சவாரிக்கு போயிடுறேன். வீட்டில் தான் யாரும் இருக்கிறதே இல்லையே. அப்புறம் எப்படி இந்த பணம் இல்லாமல் இருக்கும்? நீ கவனமாக எங்கே வச்சியோ தேடி பாரு. கண்டிப்பாக உன்னுடைய ரூமில் தான் இருக்கும்னு சொல்கிறாரு முத்து. அந்த சமயம் அண்ணாமலை, விஜயா எல்லாரும் பார்க்குறாங்க. உடனே இங்கே விஜயா சொல்கிறாங்க, என்ன மீனா, இந்த பணம் இங்கே இருக்குன்னு முதல்ல ரவி உன்கிட்ட தானே சொன்னா? அப்போ நீ தான் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு பணத்தை சேர்த்து வைக்க முடியாதுன்னு யாருக்கும் தெரியாமல் இந்த பணத்தை எடுத்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை, என்ன பேசுகிறீங்க? அப்படி செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இப்படி ரவியோட பணத்தை ரவிக்கு தெரியாமல் எடுத்து நான் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு என்றைக்கும் நினைக்க மாட்டேன். ரவி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் இல்லை, ஸ்ருதி ரவியை நம்பி கொடுத்துட்டு போன பணம். அது எப்படி நீங்கள் இப்படி யோசிக்கலாம்? நான் இப்படி செய்ய மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும், ஆனாலும் கேள்வி கேட்குறீங்க. பாருங்க உங்கள் அம்மா எப்படிலாம் பேசுகிறாங்கன்னு அப்படின்னு மீனா கண்கலங்கி நிற்கிறாங்க. இங்கே விஜயா மேலே மீனாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. உடனே முத்து சொல்கிறாரு, என்னம்மா, என்னை பற்றியும் மீனாவை பற்றியும் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நினைப்போமே தவிர்த்து இப்படி நாங்கள் யார்கிட்டையும் உதவி கேட்கவும் மாட்டோம், யாரையும் ஏமாற்றவும் மாட்டோம்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்புறம் எப்படிம்மா மீனா கிட்ட நீங்கள் இப்படி ஒரு கேள்வியை கேட்கலான்னு சொல்லும்போது, இல்லை, நீயும் மீனாவும் புது பிஸ்னஸ் செஞ்சு மனோஜ் மாதிரி நல்லா முன்னேறணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு தேவையான பணம் உங்ககிட்ட இல்லை. அதனால் மீனா இப்படி பணத்தை எடுத்திருப்பாளோன்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் மீனா எப்பயும் சம்பாதிக்கிற பணத்தை சந்திரா கிட்ட தானே கொடுப்பாங்க. அதனால இங்கே நம்ம வீட்டில் உள்ள பணத்தை எடுத்து அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்துட்டாலோன்னு சந்தேகப்பட்டேன். அதான் கேள்வி கேட்டேன். இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை, அப்படிலாம் நான் செய்ய மாட்டேன் அத்தை, இப்படிலாம் மறுபடியும் பேசாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க மீனா. ஆனால் மனோஜ் எதையும் கண்டுக்காம, அப்பா, எனக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்மந்தம் இல்லை. கடையில் நிறைய வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். அம்மா சொன்னது தான் சரி. முத்துவும் மீனாவும் தான் பணத்தை எடுத்திருப்பாங்க. அவங்க பொய் சொல்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லும்போதே அண்ணாமலை மனோஜை பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்னப்பா என்னையே பார்க்குறீங்க அப்படின்னு கேட்க, இல்லை மனோஜ், கடைக்கு கிளம்பும்போது நீ என்னைக்கும் பையெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன். இன்னைக்கு என்ன புதுசாக பையெல்லாம் கொண்டு போகிற அப்படின்னு கேட்கும்போது, அப்பா நான் பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன், எனக்குன்னு நிறைய வேலை இருக்குது, நான் கிளம்பணும்னு சொன்னால் கேள்வி கேட்குறீங்க, இதில் என்னப்பா தப்பு இருக்குதுன்னு கேட்கும்போது, இல்லை, சந்தேகமாக இருக்குது. மீனா தான் பணத்தை எடுத்திருப்பான்னு எப்படி விஜயா சந்தேகப்பட்டாலோ அதே மாதிரி மனோஜ் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொல்கிறாரு. இங்கே அண்ணாமலை, இப்படிலாம் பேசாதீங்க. நீங்களே நம்ம பையனை விட்டு கொடுத்து பேசினா எப்படி? மனோஜ் பிஸ்னஸ்க்காக கிளம்புறான், கடையில் நிறைய வேலை இருக்குன்னு சொல்லும்போது நீங்கள் இப்படியா பேசுகிறது? மனோஜ், நீ கடைக்கு கிளம்புப்பா, உங்கள் அப்பாவுக்கு வேறு வேலை இல்லை. நான் மீனாவை கேள்வி கேட்ட உடனே ரொம்ப கோவமாக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு. என் பையன் மனோஜ் என்னைக்கும் யார்கிட்டையும் கேட்காம இப்படி தேவையில்லாத வேலையை செய்யவே மாட்டான், பணம் எடுத்துருக்கவே மாட்டான் மனோஜ். எனக்கு மனோஜ் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க விஜயா. அண்ணாமலை இப்படி பேசுனதெல்லாம் கேட்டுட்டு ரவிக்கு மனோஜ் மேலே சந்தேகம் வருது. மனோஜ், அந்த பையன் என்கிட்ட கொடு, அந்த பையில் அப்படி என்னதான் இருக்குன்னு நான் பார்க்குறேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் முடியவே முடியாது, இது என்னுடைய பை, நான் எதுக்கு உங்ககிட்ட கொடுக்கணும்னு சொல்லும்போது, அப்போ முத்து சொல்கிறாரு, அப்போ இந்த மனோஜ் தான் பணத்தை எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு மனோஜ். இங்கே ரவி ரொம்ப கோவமாக அந்த பையை வாங்கி பார்க்க அங்கே ரூமில் இருந்த எல்லா பணமும் அந்த பையில் இருக்கிறத கவனிக்கிறாரு. மனோஜ் தான் அந்த பணத்தை எடுத்திருக்காரு, யாருக்கும் தெரியாமல் இந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிடணும்னு நினச்சி தான் இவ்வளோ நேரம் பொய் சொல்லிட்டு இருந்திருக்காரு. இந்த உண்மை தெரியாமல் மனோஜுக்கு விஜயா வேற சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எல்லாரும் மனோஜையும் விஜயாவையும் பார்த்துக்கிட்டே இருக்க விஜயா சொல்கிறாங்க, எனக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்மந்தம் இல்லை, இந்த பணத்தை நான் எடுக்கவும் இல்லை. மனோஜ், என்ன செஞ்சு வச்சுருக்க? உன்னுடைய பையில் எப்படி இவ்வளோ பணம் வந்தது? நேற்று கூட பேசுனியே பிஸ்னஸ்க்காக நிறைய பணம் தேவைப்படுதுன்னு, அந்த பணத்தை நான் வெளியில் யார்கிட்டையாவது கடன் வாங்கணும்னு சொன்னேன், அப்புறம் எப்படி இந்த பணம் கிடச்சிது? நீ தான் ரவியோட பணத்தை எடுத்தியா அப்படின்னு கேட்க, அம்மா அமைதியாக இருங்கம்மா, நானே பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும்னு தெரியல, நீங்கள் உண்மையை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு எதுவும் தெரியாதுங்க, அப்போ மனோஜ் இந்த பணத்தை எடுத்திருக்கான் போல், நான் இந்த பணத்தை எடுக்க சொல்லலைங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ மனோஜ் புதுசாக திட்டம் போட்டிருக்கான், உனக்கு அந்த உண்மை தெரியுமான்னு கேட்க, இல்லை, ரவிக்கிட்ட கேட்டு இந்த பணத்தை வாங்கலான்னு சொன்னான், ஆனால் யாருக்கும் தெரியாமல் இந்த பணத்தை எடுக்க போகிறேன்னு மனோஜ் என்கிட்ட சொல்லலைங்க, என்ன மனோஜ் இப்படி செஞ்சுட்டேன் அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க விஜயா. இங்கே ரவி ரொம்ப கோவமாக பேசுகிறாரு. என்ன மனோஜ், இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்க? நீ இப்படி செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ என்னுடைய அண்ணன் தானே, இப்படிலாம் செய்யலாமா? உனக்கு பணம் வேணும்னா என்கிட்ட கேட்டிருக்கணும். பணம் கொடுக்குறதும் கொடுக்காமல் இருக்கிறதும் என்னுடைய விருப்பம். ஆனால் யாருக்கும் தெரியாமல் இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்க. இந்த பணம் என்னுடைய பணம் இல்லை, ஸ்ருதி என்னை நம்பி ரெஸ்டாரண்ட்டுக்காக கொடுத்த பணம். இந்த பணத்தை எப்படி நீ எடுக்கலாம்?
இப்போ கூட உண்மையை சொல்லாமல் மீனா அண்ணியும் முத்துவும் தான் பணத்தை எடுத்திருப்பாங்கன்னு பொய் சொல்கிற. நீ திருந்தவே இல்லை அப்படி தானே? உனக்கு உன்னுடைய வாழ்க்கை முக்கியம், உன்னுடைய பிஸ்னஸ் முக்கியம், அதுக்காக நீ என்ன வேணாலும் செய்வல்ல, திருந்தவே மாட்டியா அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசுகிறாரு ரவி. இல்லை ரவி, உன்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, எப்படி கேட்டு வாங்குறதுன்னு தெரியல. பணத்தை கேட்டு வாங்கினா திருப்பி கொடுக்கணும், ஆனால் யாருக்கும் தெரியாமல் எடுத்தா யார் எடுத்தாங்கன்னு தெரியாமல் நீங்கள் என்னை சந்தேகப்பட மாட்டீங்கன்னு நினச்சேன், ஆனால் இப்படி வசமாக மாட்டிக்கிட்டேன், இந்த பணம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்ட உடனே ரொம்ப கோவமாக இருந்த ரவி, நீ எனக்கு என்னைக்காவது உதவி செஞ்சுருக்கியா? ஆனால் இப்படிலாம் பேசுறியே, அசிங்கமாக இல்லை? இந்த உண்மை ஸ்ருதியோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தெரிஞ்சா நம்மளை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டிருப்பாங்க. நம்ம அவங்க முன்னாடி தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நின்றுருக்கணும். நீ திருந்தாமல் இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்கிறியே, நீ அண்ணனே கிடையாது அப்படின்னு சொல்லி மனோஜை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு ரவி. இல்லை ரவி, எனக்கு இந்த பணம் வேண்டாம், அதுக்குன்னு இப்படிலாம் செய்யாத. முத்து மீனான்னு எல்லார் முன்னாடியும் நீ என்னை தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்கிறேன்னு சொல்லும்போது நீ மட்டும் என்ன, நீ செஞ்சது என்ன நல்ல வேலையா? நீ செஞ்ச இந்த வேலைக்கு இப்போவே போலீஸை வர வைக்கிறேன். ஸ்ருதி இப்போ நம்ம வீட்டில் இருந்திருந்தாலும் இப்படி தான் ஒரு முடிவெடுத்திருப்பா, அப்போ தான் நீ திருந்துவ அப்படின்னு சொல்லும்போது வேண்டாம், இப்படிலாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாரு மனோஜ். மனோஜ் இப்படிலாம் செய்கிறதுக்கு காரணமே இங்கே விஜயா தான். அது மட்டும் இல்லை, விஜயாவால் தான் மனோஜ் இப்படி திருந்தாமல் தேவையில்லாத வேலையை செஞ்சிட்ருக்கான்னு மனோஜ் மேலே கோவமாக இருக்காரு ரவி.